மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் லாபகரமான முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்பது குறித்து சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி குமரவேல் அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. நிலக்கடலை சாகுபடி செய்து பயனடைந்த தேனி மாவட்டம் பாலக்கொம்பை கிராம வேளாண்மையாளர் திரு ஆர் கணேசன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் பாக்கு மரம். இன்றைய தகவல் நேரத்தில் மருந்து பயிர்களில் பூச்சி மேலாண்மை. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. எண்ணெய் வித்துக்கள் சாகுபடியில் முதன்மையானதுதான் நிலக்கடலை. அவ்வகையில் நிலக்கடலை சாகுபடி செய்து பயனடைந்த தேனி மாவட்டம் பாலக்கொம்பை கிராம வேளாண்மையாளர் திரு ஆர் கணேசன் அவர்கள் தம்முடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட போது, முறை கடலை போட்டிருக்கிறோம். மொத்தம் 5 ஏக்கர் நிலம். அதில் 2 ஏக்கர் நிலம் கடலை போட்டிருக்கேன். கடலை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து தொழு உரம் போட்டு அதுக்கு அடி உரம் மட்டும் உழவடை செஞ்சு அதுக்கப்புறம் கடலை போடுவோம். ஒரு 6 மூடை இப்போ போட்டிருக்கிறோம். போட்டதில் வந்து 8 நாளைக்கு அப்புறம் தான் முளைப்பே தெரியும். அப்புறம் 15 நாள் கேட்ட வரை தண்ணி பாய்ச்சுவோம் முளைச்சோன்னே. அப்புறம் 25 நாள் கழித்து பூ பூக்கும். ஒரு உரம் கொடுப்போம். உரம் கொடுத்தோன்னா கொஞ்சம் தெளிச்சாகும். வாடை விட்டுருவோம் செடியை. வாடை விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 உரம் சேர்த்து கொடுத்து தண்ணி விடுவோம். அப்புறம் வந்து 10 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விட்டால் போதும் கடலைக்கு வந்து. அப்புறம் நிறைய டைம் விவசாய ஆஃபீஸ்லேருந்து அது சொன்னாங்க, ஒரு சில பூச்சிகள் வந்து அடிக்கிறதுனால அதுக்கு வாங்கி அதையும் நாங்கள் அடிச்சிருக்கிறோம். அந்த பூச்சி அதிகமாக தாக்காமல் செய்யாமல். அப்புறம் இன்னொரு மீட்டிங் போனேன். நான் வந்து நுண்ணுட்ட மருந்துன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதையும் வாங்கி மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறோம். மீட்டிங் சண்டை கேட்கணும் காமாட்சி வரத்துக்கு போனேன். அவங்கள வந்து இங்கே வந்து பார்த்தாங்க. பார்த்து சில
பூச்சி மருந்து தாக்கிறதுக்கும் பார்த்துட்டு இது இந்த மாதிரி அடிங்க செய்யுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் அடித்தேன், நல்லா தான் இருக்குது. இது வந்து ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 25 நாள் ஆகுது. இது பறிக்கிறதுக்கு வந்து இன்னும் ஒரு 25 நாள் ஆகும். மொத்தம் 110 நாள் வந்து 110 நாள் பறித்து வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு வந்து 2 ஏக்கர் நட்டிருக்கிறேன். ஏக்கருக்கு 10 மூடை கிடைக்கும். அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் ஒரு 30 ரூபா ரேட்டு கிடச்சின்னா நல்லாயிருக்கும். நிலக்கடை நல்லா தான், கடலைக்கும் விலையாச்சு, மேற்கொண்டு மாட்டுக்கு குளம் ஆகிக்கிறோம். நல்ல மகசூல் தான் இதனால் கிடைக்கும், நல்ல வாய்ப்பு இருக்குது. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் திரு ஆர் கணேசன் அவர்களை 9786586581 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை. கோழி பண்ணைகளில் தீவன தொட்டியை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை உயர்த்தி வைப்பதால் வெப்ப தாக்கத்தை குறைக்கலாம். கொட்டகையின் மேற்கூரையின் மீது தென்னங்கீற்று அல்லது வைக்கோல் பரப்பி அதன் மீது தண்ணீர் தெளிப்பதன் மூலம் வெப்ப தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். ஆட்டு கொட்டகையின் தரையை 3 அல்லது 4 அங்குல அளவு மண்ணை மாற்றுவதன் மூலம் அவற்றை நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை அளிக்க வேண்டும். புழக்கடை கோழி வளர்ப்போர் கோழிகளுக்கு வெள்ளை கழிச்சல் நோய்க்கான தடுப்பூசி போட வேண்டும். நெல், தரிசு, உளுந்து மற்றும் பச்சை பயிரில் மேல் சாம்பல் நோயினை கட்டுப்படுத்த 5% வேப்பங்கொட்டை சாறு கரைசல் அல்லது ஏக்கருக்கு 400 கிராம் மேன்கோசெப் அல்லது 1 கிலோ நனையும் கந்தகத்தூளை காலை அல்லது மாலை வேளையில் தெளிக்க வேண்டும். மேற்கூறிய ஆலோசனைகளை பின்பற்றி பயன்பெறுமாறு வேளாண்மையாளர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் பாக்கு மரம், இதன் சாகுபடி குறிப்புகள் பற்றி காண்போம். மண் மற்றும் தட்பவெப்பநிலை. பாக்கு மரத்தை பொதுவாக எல்லா வகையான மண் வகைகளிலும் சாகுபடி செய்யலாம். மண் நல்ல வடிகால் வசதியுடன் இருக்க வேண்டும். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000 மீட்டர் உயரம் வரை உள்ள இடங்களில் சாகுபடி செய்யலாம். பருவம் ஜூன் முதல் டிசம்பர் வரை. ரகங்கள் சும்ருதி, மங்களா, சுபமங்களா, தீர்த்தஹள்ளி. நீர்ப்பாசனம் நவம்பர் முதல் பிப்ரவரி மாதங்களில் வாரம் ஒரு முறையும், மார்ச் முதல் மே மாதங்களில் 4 நாட்களுக்கு ஒரு முறையும் நீர் பாய்ச்ச வேண்டும். அறுவடை நட்ட 5 ஆண்டுகளில் பாக்கு மரம் காய்ப்புக்கு வரும். 1/4 பங்கு அளவு பழுத்த பழங்களை அறுவடை செய்ய வேண்டும். ஒரு வருடத்திற்கு 3 முதல் 5 முறை அறுவடை செய்யலாம். மகசூல் ஹெக்டருக்கு 1250 கிலோ வரை கிடைக்கிறது. மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். அடுத்து வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் மருந்து பயிர்களில் பூச்சி மேலாண்மை. மருந்து பயிர்களை பல்வேறு வகையான இலையை உண்ணும் புழுக்களும், சாறு உறிஞ்சும் பூச்சிகளும், துளைப்பான்களும் தாக்கி அதிகமாக சேதம் விளைவிக்கின்றன. பல்வேறு வகையான மருந்து பயிர்களை தாக்கும் பூச்சிகளையும் அவற்றின் மேலாண்மை வழிமுறைகளையும் காண்போம். லில்லி புழுக்கள். லில்லி புழுக்கள் கருமை நிறத்தில் இளஞ்சிவப்பு மற்றும் வெண்மை நிற திட்டுக்களுடன் பழுப்பு நிற தலையுடனும் காணப்படும். இப்புழுக்கள் இளம் செடியிலிருந்து முதிர்ந்த காய்கள் வரை அனைத்து பாகங்களையும் தாக்கி அதிக அளவில் சேதத்தை ஏற்படுத்துகின்றன. காவடி புழுக்கள். காவடி புழுக்கள் இளம் பச்சை நிறத்தில் இலையின் அடிப்பாகத்தில் இருந்து கொண்டு இலைகளை முற்றிலுமாக சேதப்படுத்துகின்றன. புரூட்டோனியா புழுக்கள். இப்புழுக்கள் இரவு நேரங்களில் அதிகமாக சேதத்தை ஏற்படுத்தி பகலில் வரப்புகளிலும் சருகுகளுக்கு அடியிலும் மறைந்திருக்கும். புழுக்கள் மேலாண்மை. மேற்கூறிய புழுக்களின் முட்டைகள், புழுக்கள், கூட்டு புழுக்கள் தாக்கப்பட்ட பயிர் பாகங்களை சேகரித்து அழிப்பதன் மூலம் பெருக இருக்கும் பூச்சிகளின் எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது. தாய் அந்து பூச்சிகளை விளக்கு பொறி வைத்தும், புரூட்டோனியா போன்ற புழுக்களின் தாய் பூச்சிகளை இனக்கவர்ச்சி பொறிகள் வைத்தும் கவர்ந்து அழிக்கலாம். இப்புழுக்களின் எண்ணிக்கை மிக குறைவாகவும் இளம் புழுக்களாக இருக்கும் பொழுதே 5% வேப்பங்கொட்டை சாறு கரைசலையோ அல்லது 3% வேப்பெண்ணையோ தெளித்து கட்டுப்படுத்தலாம். மாவு பூச்சி, அசுவினி போன்ற சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 400 மில்லி மீத்தேல் டெமட்டன் அல்லது டைமித்தோயேட் மருந்தை தெளிக்கலாம்.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். கம்பு உயர்தரம் கோவில்பட்டியில் குறைந்தபட்சமாக 1900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1980 ரூபாய்க்கும், பன்ருட்டியில் குறைந்தபட்சமாக 1805 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1809 ரூபாய்க்கும், சோளம் சிவப்பு அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்சமாக 3500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 3600 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் குறைந்தபட்சமாக 3000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 3400 ரூபாய்க்கும், மக்காசோளம் அன்னூரில் குறைந்தபட்சமாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும், உடுமலைப்பேட்டையில் குறைந்தபட்சமாக 1580 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1680 ரூபாய்க்கும், நெல் சோனா அம்மூரில் குறைந்தபட்சமாக 1655 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2025 ரூபாய்க்கும், மதுரையில் குறைந்தபட்சமாக 2300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2400 ரூபாய்க்கும், நெல் பொன்னி அவலூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக 2395 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2612 ரூபாய்க்கும், உசிலம்பட்டியில் குறைந்தபட்சமாக 2400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2500 ரூபாய்க்கும், நெல் ஏடிடி 36 மேலூரில் குறைந்தபட்சமாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1800 ரூபாய்க்கும், பரமக்குடியில் குறைந்தபட்சமாக 1470 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும், நெல் வெள்ளை பொன்னி உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 2185 ரூபாய்க்கும், விருத்தாச்சலத்தில் குறைந்தபட்சமாக 1949 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2065 ரூபாய்க்கும், பருத்தி கொளத்தூரில் குறைந்தபட்சமாக 4000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5000 ரூபாய்க்கும், வேடச்சந்தூரில் குறைந்தபட்சமாக 4050 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4250 ரூபாய்க்கும், மணிலா அந்தியூரில் குறைந்தபட்சமாக 4609 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7000 ரூபாய்க்கும், வேடச்சந்தூரில் குறைந்தபட்சமாக 4250 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4650 ரூபாய்க்கும், காய்ந்த மிளகாய் பரமக்குடியில் குறைந்தபட்சமாக 18000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 21000 ரூபாய்க்கும், திருப்பூரில் குறைந்தபட்சமாக 5000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 52 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 65 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 95 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 37 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டொன்று 5 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டொன்று 35 ரூபாய்க்கும், புதினா கட்டொன்று 8 ரூபாய்க்கும் விற்பனையானது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 100 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 80 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், விருச்சி பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களான விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்தபட்சமாக 28.9 டிகிரி செல்சியஸ் ஆகும். காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 43.2%, காற்றின் வேகம் மணிக்கு 5.9 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 18%,
மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 34.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும் சூரிய கதிர்வீச்சு 618.9 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும் வளிமண்டல அழுத்தம் 992 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் 4 மணி நேரம் வரையும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நாட்டுக்கோழி வளர்ப்பது பண்டைய காலம் முதல் இன்று வரை வேளாண் பெருமக்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதன் மூலமாக வேளாண்மையாளர்கள் பொருளாதார ரீதியாக பயன்பெறுகிறார்கள். அவ்வகையில் லாபகரமான முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்பது குறித்து விரிவாக விளக்குகிறார் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி. குமரவேல் அவர்கள். நாட்டுக்கோழி வளர்ப்பு மிக எளிதான ஒரு தொழில். மிக குறைந்த எண்ணிக்கையிலிருந்து அதிக எண்ணிக்கை வரைக்கும் ஒரு வளர்க்கக்கூடிய மிக எளிதான தொழில். இது ஏன் அப்படின்னா சில காலமாக வந்துட்டு நாட்டுக்கோழி வளர்க்குறதோட எண்ணிக்கை வந்துட்டு அதிகரிச்சது வருது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா, நாட்டுக்கோழியை வந்துட்டு இறைச்சியை வந்துட்டு விரும்பி உண்ணக்கூடியவர்கள் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. நாட்டுக்கோழிகளுடைய தேவை வந்துட்டு அதிகரிச்சிட்ருக்கு. நம்ம நாட்டுக்கோழியை வந்துட்டு இறைச்சிக்காக வளர்க்குறோமா இல்லை முட்டை உற்பத்திக்காக வளர்க்குறோமா அப்படிங்கிற பொறுத்து ரகத்தில் வந்துட்டு தேர்வு செய்யலாம். இப்போ அசில், கடக்நாத், மொட்டை கழுத்து கோழி, பஸ்ரா அப்படிங்கக்கூடிய நாட்டு ரக கோழிகள் வந்துட்டு இருக்குது. இதுவெல்லாம் வந்துட்டு இறைச்சிக்காக வந்துட்டு தாராளமாக வந்துட்டு நம்ம வளர்க்கலாம். சில பண்ணையாளர் வந்துட்டு நான் முட்டை உற்பத்தி பண்ண போகிறேன், அதுக்கு எந்த மாதிரியான ரகங்களை வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழி ரகங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக வந்துட்டு கிராமப்பிரியா, கிரிராஜா இந்த மாதிரியான கோழிகள் வந்துட்டு முட்டை எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். நாமக்கல் 1, நந்தனம் கோழி 2 அப்படிங்கிற ரகங்கள் வந்துட்டு முட்டை எண்ணிக்கையை வந்துட்டு ஒரு வருடத்திற்கு 52 வாரங்களில் வந்து ஒரு 150லிருந்து 220 முட்டைகள் வரைக்கும் தரக்கூடியதாக இருக்கும். சரி, எந்த முறையில் வந்துட்டு வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறக்கடையில் வளர்க்கலாமா? குறைந்த எண்ணிக்கையில்னா நம்ம பேக்யார்டு பவுல்ட்ரின்னு சொல்லக்கூடிய புறக்கடையில் வளர்க்கலாம். அதே மித தீவிர முறை, அதாவது மேய்ச்சல் கலந்த கொட்டில் முறையில் வளர்க்கலாம். ஒரு 100 கோழி வரைக்கும் வளர்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வெளியில் மேய்ச்சலுக்கு விட்டுட்டு திரும்ப கொட்டைகள் அடைத்து வளர்க்கலாம். இல்லை தீவிர முறையில் வளர்க்க போகிறேன், என்னுடைய கோழியோட விற்பனை வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 200 கோழியிலிருந்து அதிகப்படியாக 1000 கோழி 2000 கோழி கூட கொட்டகை முறையில் இந்த மாதிரி தீவிர முறையில் வந்துட்டு வளர்க்கலாம். அதே சமயத்தில் இந்த தீவன உற்பத்தி தீவன முறையில் வந்துட்டு எவ்வாறு லாபகரமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது முக்கியம்.
ஏன்னா அதிக இந்த தீவன மாற்றுத்திறன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது எவ்வளோ தீவனம் கொடுக்குறோம், எவ்வளோ எடை உருவாகியிருக்கு, அதை பொறுத்து தான் இந்த பண்ணையோட லாபம் வந்துட்டு நம்ம கணக்கீடு செய்கிறோம். அப்படிங்கிறப்ப இந்த தீவன செலவை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உற்பத்தி செலவில், மொத்த உற்பத்தி செலவில் 70% மேலே நம்ம தீவனத்துக்காக மட்டுமே நம்ம செலவிட நேரிடுது. அதனால் அந்த தீவன செலவை குறைக்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம வந்துட்டு ஒரு சரிவிகித தீவனம், ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு தயாரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தானியங்கள் வந்துட்டு ஒரு 40% வரைக்கும், அதே மாதிரி புண்ணாக்கு வகைகள் ஒரு 25% 30% வரைக்கும், தவிடு வகை அரிசி தவிடு இல்லை கோதுமை தவிடு அதை வந்துட்டு ஒரு 25% 30% வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு கிலோ எடைக்கு வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 3லிருந்து 4 கிலோ வரைக்கும் தீவன செலவு வந்துட்டு ஆகும். அப்படிங்கிறப்போ ஒரு அதிகப்படியான செலவாகுது. இந்த தீவன செலவை குறைக்கிறதுக்கு இன்னும் வேறு என்ன மாற்று வழி, வேறு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு அந்த அசோலா அப்படிங்கக்கூடிய நல்ல ஒரு புரத சத்து மிக்க இந்த நீரில் வரக்கூடிய நீர் பாசனம் அதை வந்துட்டு உற்பத்தி பண்ணி கோழிங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல விதமான இறைச்சி உற்பத்தி திறன் வந்து அதிகரிக்குது. அதில் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால முட்டை உற்பத்தி வந்துட்டு அதிகரிக்குது. அந்த முட்டை ஓடு வந்துட்டு உடையாமல் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அதனால் ஒரு கோழிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 கிராம் 100 கிராம் வரைக்கும் டெய்லி மேய்ச்சலுக்கு போகிற கோழிகளுக்கெல்லாம் வந்துட்டு உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம். அசோலா உற்பத்தி பண்ணுறது ரொம்ப எளிதானது. ஒரு 2-3க்கு ஒரு 7 அடி அப்படிங்கிற ஒரு சதுர அடியில் வந்துட்டு ஒரு 30லேருந்து 40 கோழிகளுக்கு தேவையான டெய்லிக்கு தினமும் தேவையான அசோலா வந்துட்டு ரொம்ப ஈஸியாக உற்பத்தி பண்ணலாம். ஒரு கிலோ அசோலாவுடைய உற்பத்தி செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பைசாலேருந்து அதிகபட்சம் ₹1 தான். அதே போல் பானை கரையான் மிக எளிதாக வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பண்ணையாளர்களும் மிக எளிதாக உற்பத்தி பண்ணக்கூடியது. இந்த பானை கரையானில் நல்ல கொழுப்புச்சத்து புரதச்சத்து இருக்கனால கோழிகளுக்கு கொடுப்பது மூலியமாக நல்ல ஒரு வளர்ச்சி வந்துட்டு இருக்குது. இதற்கூட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நோய் தடுப்பு முறை. ஏன்னா கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது நம்ம காலநிலைக்கு ஏற்றவாறு கோழி வளர்ப்பு வந்துட்டு கட்டாயம் இருக்கணும். குளிர்காலத்தில் எவ்வாறு கோழி வளர்க்கணும், கோடை காலத்தில் எவ்வாறு கோழி வளர்க்கணும் அப்படிங்கிற முறை தெரிஞ்சு கொண்டு தொழில்நுட்பங்களை நம்ம கடைபிடிக்கும் பொழுது கட்டாயம் கோழிகளோட இறப்பை வந்துட்டு நம்ம குறைக்கலாம். சரி, இப்போ கோடை காலத்தில் கோழி வளர்ப்பது எவ்வாறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு நிழலான பகுதியில் நல்ல குளிர்ந்த நீர் 24 மணி நேரமும் கோழிகளுக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதில் நல்ல விட்டமின் சி கிடைக்கிற மாதிரியான சத்து கிடைக்கிற மாதிரி பார்த்துட்டோம்னா ரொம்ப நல்லது. அந்த விட்டமின் சி எளிதாக எப்படி கோழிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எலுமிச்சம்பழத்துலேருந்து நல்ல ஒரு விட்டமின் சி கிடைக்குது. நம்ம தண்ணி வைக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் ஒரு 50 கோழிக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை சாறு அந்த தண்ணியில் புழிஞ்சு விட்டிங்கனாலே நல்ல ஒரு விட்டமின் சி கிடைக்கக்கூடிய தண்ணி வந்துட்டு கோழிங்களுக்கு கிடைக்குது. இதில் கோழி இந்த கோடை காலத்தில் அதிக வெப்பத்தினால என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகும். இந்த அயற்சினாலே கோழிகள் இறப்பு வந்துட்டு அதிகமாகும். இந்த வெப்ப அயற்சி அதிகமாக இருக்கப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப கோழியோட உடலில் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு குறையுது. எப்போ நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதோ அப்போ நோய் தாக்குதலுடைய வாய்ப்பு வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். முக்கியமாக வந்து வைரஸ் காய்ச்சல், முக்கியமாக அதில் பார்த்திங்கன்னா வெள்ளை கழிச்சல், ராணிக்கட்டு நோய் அப்படிங்கிற நோய் தாக்குதல் வந்துட்டு இந்த மாதிரி கோடை காலத்தில் ரொம்ப அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போவெல்லாம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதோ அப்போ வந்துட்டு இந்த கிருமிகளுடைய பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். இந்த வெள்ளை கழிச்சல் அல்லது ராணிக்கட்டு நோயை தடுக்கிறது ரொம்ப எளிது. முறையான நோய் தடுப்பு முறைகளை பண்ணையாளர்கள் கையாண்டார்கள்னா கட்டாயம் வந்துட்டு இந்த நோய் தடுப்பு முறையில் வந்துட்டு கட்டாயம் கட்டுப்படுத்தலாம். என்ன மாதிரி முறையில் கையாள்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோழி குஞ்சு பொரித்த 7வது நாள் அப்போ வந்துட்டு கண்ணில் ஒரு சொட்டு மருந்து, என்ன மருந்துன்னு கேட்டிங்கன்னா B1 அல்லது F1 அப்படிங்கிற ஒரு மருந்தை கண்ணில் சொட்டு மருந்தாக வந்துட்டு கோழி குஞ்சுங்களுக்கு கொடுத்துடணும். அப்புறம் 28வது நாள் லசோட்டா அப்படிங்கிற மருந்தை கண்ணில் சொட்டு மருந்தாகவோ இல்லை தண்ணியில் கலந்தோ கோழிகளை வந்துட்டு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் 56வது நாள் RDVK இல்லைன்னா R2B இல்லைன்னா RB அப்படிங்கிற மருந்தை ரெக்கை கடியில் ஊசி மூலமாக ஒரு கோழிக்கு 1/2 ml அப்படிங்கிற மாதிரி செலுத்தணும். அப்படின்னா இந்த ராணிக்கட்டுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி இந்த நோய்கள் பாதிப்பிலிருந்து கட்டாயம் வந்து நம்ம தடுக்கலாம். குளிர்காலத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, குளிர்காலத்தில் கோழி குஞ்சுகளுடைய வளர்ப்பு வந்துட்டு ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா கோழி குஞ்சு முட்டையிலேருந்து நம்ம ஹேச்சரியில் பொறிச்சு வர கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் வந்துட்டு தாய்க்கோழிகள் கிடையாது. அதுக்கு தேவையான செயற்கையான முறையில் வெப்பம் நம்ம தான் உருவாக்கி கொடுக்கணும். பொதுவாக நம்ம வீட்டில் பார்க்குறப்ப
தாய்க்கோழிகள் முட்டை பொரிச்சதுக்கப்புறம் அது குஞ்சுகளை வந்துட்டு நம்ம ரெக்கைகள் அடியில் வச்சுட்டு அதுக்கு தேவையான உஷ்ணத்தை கொடுத்து அந்த கோழி குஞ்சுகள் வளர்கிற வரைக்கும் அதை காப்பாற்றி கொண்டு போகும். ஆனால் நம்ம வாங்கக்கூடிய அந்த குஞ்சுகள் வந்துட்டு இந்த ஹேச்சரியிலிருந்து குஞ்சு பொரிப்பானது வரக்கூடிய கோழி குஞ்சுகளை நம்ம வாங்கி வளர்க்கும் பொழுது நம்ம அதுக்கு தேவையான வெப்பத்தை செயற்கையான முறையில் உருவாக்கி கொடுக்கணும். முக்கியமாக வந்துட்டு குளிர்காலத்தில் மின்சார பல்பு போட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த மரக்கறி மூலமாக கறி வச்சு அதிலிருந்து வரக்கூடிய செயற்கை வெப்பத்தை கொடுக்கலாம். ஒவ்வொரு 100 கோழி குஞ்சுக்கு 200 கோழி குஞ்சுக்கு ஒரு வட்ட வடிவில் ஒரு அடைப்பானை ஏற்படுத்தி அதுக்குள்ளார கோழி குஞ்சில் விட்டு இரவு பகல் இந்த மாதிரி நம்ம செயற்கை வெப்பத்தை கொடுக்குறப்ப அதுக்கு தேவையான வெப்பத்தை எடுத்துக்கொண்டு அது கோழிகள் இறப்பை வந்துட்டு குறைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோழி இறப்பே வந்துட்டு கோழி இறக்கிறதே பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளை காட்டிலும் அது வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ரெக்கையெல்லாம் முளைச்சதுக்கப்புறம் கோழிகளுடைய இறப்பை வந்துட்டு மெதுவாக வந்து குறைஞ்சிரும். கோழிகளுடைய இறப்பை ஒரு கட்டத்தில் ஒரு 2% அதிகபட்சம் 5% மேலே போக விடாமல் நல்ல முறையில் நம்ம வந்துட்டு நோய் தடுப்பு முறையும் பராமரிப்பு முறையிலும் சரியான முறையில் தீவன முறையிலையும் நம்ம தேர்ந்தெடுத்து வளர்க்கும் பொழுது கட்டாயம் நாட்டுக்கோழி வளர்ப்பு ஒரு லாபகரமான தொழிலாக இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் வி குமரவேல் அவர்களை 96857555 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 20/6/2017 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. வெண்டை சாகுபடி செய்து பயனடைந்த தேனி மாவட்டம் பாலகிருஷ்ணாபுரம் கிராம வேளாண்மையாளர் திரு ஆர் ராஜகோபால் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் தாவர பகுதியில் முந்திரி, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோடை காலத்தில் கறவை பசுக்கள் மற்றும் ஆடுகளின் இனப்பெருக்க உடற் செயலியல் பாதிப்புகளும் அதனை தடுக்கும் முறைகளும் குறித்து திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சுந்தர விநாயகி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பகுதிகள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.